இப்போது இந்த சார்ட் செட்டிங்ஸ் தான் இப்போ நம்ம மேனுவலாக ஒரு டெய்லி லெவல்ஸ் பிளாட் பண்ணுறோம்ல அது இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளாட் பண்ணும். ஓகேங்க. ஏதாவது ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேத்திய லெவல்னு பார்த்து நம்ம என்ன சொன்னோம், ஃபிப் லெவல் இங்கேருந்து இங்கே அப்படின்னு போடணும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகுதுல்ல. இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இங்கே டவுன் டார்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு 2.14 கொடுத்துருக்கேன், இங்கே இன்னொரு 618 கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த லைன் வித்தியாசம் வருது. ஓகே. இப்போ இது மேனுவலாக போய் ஒரு சார்ட்லேயும் ஒரு சார்ட்னா வரைஞ்சிடலாம். இப்போ நான் இந்த அட்வான்டேஜை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ நான் நிஃப்டி பார்த்துட்ருக்கேன், எனக்கு க்ரூடு பார்க்கணும். ஸோ க்ரூடுக்கும் நம்மளுக்கு லெவல்ஸ் கிடச்சிருது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது சென்செக்ஸு அதுக்கும் உங்களுக்கு லெவல் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஆரம்பிக்கும். பேரலாகவும் நம்ம 2 ஸ்க்ரீனில் இதை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இது 2 ஸ்க்ரீனாக வச்சுட்டு ஒன்றுத்தில் நிஃப்டி இங்கே இருக்குது நிஃப்டி, இன்னொன்றுத்தில் சென்செக்ஸ். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜு. இப்போ இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ட்ரேடிங் வியூ அப்படின்னு. அது வழியாக நீங்கள் ஒரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த நேம் இருக்கும், அதாவது இங்கே இந்த கார்னரில் இருக்குல்ல, இங்கே வந்தீங்கன்னா யுவர் ப்ரொஃபைல், இந்த ஐடியை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுவும் லிங்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லைனா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இதை எனக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஒரு ஃப்ரீ ஆக்சஸை ஒரு லிமிட்டட் டைமில் அதை நான் தர பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இது இண்டிகேட்டரை இது மார்க்கெட் பண்ணணுன்றது நோக்கம் இல்லை. பேரலாக இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ற ஒரு தெரிதல் தான். ஸோ இது நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். பழைய டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இது இன்ட்ராடே, இது டே லெவல், இது இன்ட்ராடே. ஸோ இப்போது இதில் லைன்ஸ் இன்னும் அதிகமாக வர்றதுனால நம்ம இப்போ இந்த 2 செட்டிங் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கலரை கொஞ்சம் டார்க்கன் பண்ணினால வேறு கலர் கொடுத்துட்டோம், உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதில் இன்னொரு செட்டிங்ஸ் டேன்னு கொடுக்கணும். டேன்னு கொடுத்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ டே லெவல் பிரகாரமும் மார்க்கெட் மேலே இருக்குது, இன்ட்ராடே பிரகாரமும் மேலே இருக்குன்னா ஸ்ட்ராங் பை. இந்த விஷயத்த அதுவே இங்கே சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கு. அதாவது இதுக்கு மேலேயும் பையாக இருக்கணும், இதுக்கு மேலேயும் ப்ரைஸ் இருக்கணும், இன்ட்ராடே லெவலுக்கு மேலேயும் ப்ரைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் புல்லிஷ், இன்ட்ராடே புல்லிஷ் அப்படின்னு வரும், இல்லைன்னா நியூட்ரல்னு வரும். இப்போது இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம இந்த இண்டிகேட்டர் தேவைப்படுதுன்னா, நம்ம மல்டிப்புள் இப்போ டக்குன்னு கூட போகிறீங்க, புல்லிஷாக இருக்கா அப்படின்றது அதுவே நீங்கள் அந்த குழப்பம் இது மேலே இருக்குதா அது கூட கிடையாது. இங்கே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த 5MA 39 EMA, இது இல்லாமல் இங்கே EMA 21 ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்பெஷல் இது EMA. இது நார்மலாக 21 போட்டிங்கன்னா இந்த லைன் வராது, இது கொஞ்சம் அட்ஜஸ்டடு EMA. அது என்ன கான்செப்ட்ன்றது வேணால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் என்னன்றதை அதை விளக்குறேன். ஸோ இப்போ உங்களால் நேச்சுரல் கிளாஸ் வைக்கணுமா, இப்போ லெவல்ஸ் கிடச்சிருது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கிரிப்டுக்கு வேணால் போகலாம், அதாவது அந்த 9 o'clock டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகிறது அப்படின்றத அப்படி எடுத்துக்கலாம். இல்லை இப்போ மார்க்கெட்டு தொடர்ச்சியாக வர்றதுனாலையும்
இப்போ யூஎஸ்டி இப்போ மார்க்கெட்டு எப்படி இருக்குது அப்படின்றது போயிடுது. இந்த மாதிரி நீங்கள் இப்போ மிட் கேப் செலக்டு, பேங்க் நிஃப்டி, ஸோ நீங்கள் பேரலாக வேணும்னா கூட உங்களுக்கு இந்த இந்த இண்டிகேட்டரை நம்மளுக்கு வேலை செய்யும். இதில் பேங்க் நிஃப்டி, இதில் நிஃப்டி, இந்த மாதிரி நீங்கள் அதை ப்ளாட் பண்ணிக்கலாம். ஸோ நாள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே உங்களுக்கு இந்த லைன்ஸு இங்கே இருக்கிறத அப்படியே ப்ளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது தேவை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரேடிங் வியூவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற லிங்க்கோட நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த லிங்க்கில் இருக்க நேமை அனுப்பிச்சி விட்றீங்க. அதுதான், வேறு ஒன்றும் இதில் இல்லை. அதை அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நார்மல் இண்டிகேட்டர்ஸில் வராது. இந்த மாதிரி இன்வைட் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் அந்த இண்டிகேட்டர் வரும். இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 விதமான இண்டிகேட்டர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃபிப் லெவல்ஸ் சம்மந்தப்பட்டது. இன்னும் இருக்கிறது அது வேறு ஃபார்மாட்ஸு. அதையும் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.